ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். என் பொண்ணோட கடை திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து சாட்டர்டே நைட்டு தான் வந்திருந்தேன். மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அப்படியே ரிலாக்ஸாக வாசலில் வந்து உட்காந்துருந்தேன். அந்த கோலம் ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. தண்ணி அடிக்கடி பட வேஸ்ட்டு தான் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறது. கோலமே போட்டுக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா பெயிண்டில் போட்டு விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் பெயிண்டில் போட வேண்டாம். ஒரு சில இடம்லாம் துளசி மாடம் வாசல்லலாம் நம்ம வந்து கோலம் தான் போடணும். நிலைவாசப்படிக்கும் கோலம் தான் நம்ம போட்டுக்கணும். மற்ற இடங்களில் வந்து பெயிண்டில் நம்ம போட்டுக்கலாம். டைம் மிச்சமாகும், பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். செடியெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தப்போ மழை தண்ணி வந்து அந்த தட்டுலலாம் நிறைஞ்சிருந்தது. கொசு நிறைய வரும், குழந்தைங்க இருக்கிற வீடுன்றதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். காஞ்சிருந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். உடம்பு டயர்டாக இருந்ததுனால எந்த வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் என்னை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த செடிக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துடுவேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய தானாக அந்த சுறுசுறுப்பு வந்துடும். அப்புறம் உள்ளே இருக்க வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம். நான் நினச்சி கூட பார்க்கல, நிறைய செடி வந்து நல்லா தழைஞ்சி வந்துருச்சு. அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மண்ணில் வச்சுருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. தொட்டியில் வைக்கவே அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஒரு சில விசேஷ நாளில் வந்து பூக்கள்லாம் வந்து விலை அதிகமாக விற்கிறதுனால தான் நான் வந்து பூச்செடி வைக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் இப்போ இந்த ஜாதி மல்லியும் பதியம் போட்டு வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு செடி இருக்குது, இருந்தாலும் அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்து பதியம் போட்டிருந்தேன். அது எப்படி நல்லா தழைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து வேறு ஒரு 12 இன்ச்சு க்ரோ பேக்கில் வந்து மாற்றணும். போன பதிவில் வந்து இந்த எருக்கம் விதையை காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இப்போ எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு காஞ்சி வெடித்து பறக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம கவர் போட்டு கட்டி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு விதையை வந்து சேகரிக்க முடியும். நிறைய சாமந்தி செடி கலர் கலராக வாங்கி வச்சுருந்தேன். ஒரு செடி கூட பூக்கவே இல்லை. சில செடிகள்லாம் வந்து காஞ்சே போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு டிஏபி உரம் கூட வச்சு பார்த்துட்டேன். நர்சரியில் பூக்கிற அளவுக்கு பூக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் 4 கலரில் நான் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். அது நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சங்குப்பூ செடியும் நிறைய பூக்குது. அதுவே போதும் என்னோடய சாமிக்கு வைக்கிறதுக்கு. அதனால் பூவுக்கு அதிகம் நான் செலவு பண்ணுறது கிடையாது. இந்த பூக்கள்லாம் வந்து எப்பயுமே பூத்துட்ருக்கு. குண்டு மல்லி வந்து சீசனில் தான் பூக்கும். காக்கட்டானும் வச்சுருக்கேன், அதுவும் சீசனில் தான் பூக்கும். ரோஸ் வந்து 4 விதமான ரோஸ் செடி வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ்லேயே 2 கலர் இருக்குது. டார்க் ரோஸ் ஒன்று, லைட் ரோஸ் ஒன்று, அது வச்சுருக்கேன். காஷ்மீரி ரோஸ் ஒன்று வச்சுருக்கேன். பெங்களூர் ரோஸ் செடியில் வந்து எல்லோ கலர் வச்சுருக்கேன். நான் வச்ச பூச்செடிகளிலே வந்து சாமந்தி மட்டும்தான் வந்து எனக்கு திருப்தி இல்லை, பூக்கவே மாட்டேங்குது. ஆனால் விடுற மாதிரி இல்லை. மறுபடியும் நர்சரிக்கு போயிட்டு வாங்குவேன். அவங்களே நம்ம கேட்டு எப்படி பூக்கள் வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ கேட்டு அதை மாதிரி செய்யணுன்ற ஆசை இருக்குது. அதே மாதிரி அலரியில் வந்து செவ்வரளி லைட் கலரில் ஒரு ரோஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அலரி செடி வச்சுருக்கேன். 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம டிஏபி வச்சா அது எந்த டைம் வேணாலும் பூக்கும். நம்ம சாமிக்கு டெய்லி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பூக்கள்லாம் வந்து பூக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. பூக்கள் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம டிஏபி கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு முறை வந்து செடி வேர் சுற்றி வச்சுட்டு கிளறி விட்டுட்டோம்னா நல்லாவே பூக்க ஆரம்பிக்குது. ஆடி மாதம் வரப்போகுது. ஆடிப்பட்டம் தேடி விதை போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் காய்கறி விதையெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். கீரை விதைகள்லாம் க்ரோ பேக் வாங்கணும். அதுக்கு தகுந்த க்ரோ பேக் வாங்கி நல்ல நாளில் விதை போடணும். அது எப்படி நான் செய்கிறேன்றதை வந்து அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருந்துச்சு, சுறுசுறுப்பு வந்துருச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாராவது தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன், ஒரு பக்கம் ரசம் தாளித்து விட்டுட்டேன். முட்டை வேக வச்சுட்டேன். முட்டை வேக வைக்கும் போது கல் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதியம் 1 மணிக்கெலாம் சமையல் வேலை முடிச்சிட்டேன். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தண்ணியில் வந்து பச்சைப்பருப்பு, வெந்தயம், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் இருந்தாலுமே அது ஊறிடும். மறுநாள் வந்து இந்த வெந்தயம் பச்சைப்பருப்பு கூட வந்து மருதாணி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, துளசி கொஞ்சம், வேப்பங்கொழுந்து கொஞ்சம்,
சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டு கூட வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஹேரை வந்து சிக்கு இல்லாமல் நல்லா வாரி விட்டுட்டு ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி 1 ஹவர் ஊற வச்சு தேய்ச்சிட்டு முடியை நல்லா அலசி விட்டுருங்க. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், திக் ஹேராக வளரும், பொடுகு இருக்காது, ஸ்கால்பு க்ளீன் ஆகிடும். மெயினாக வந்து முடி கொட்டுறது நிற்கும். ட்ரை ஹேருக்கு ரொம்ப நல்லது இந்த ட்ரீட்மெண்ட்டு. நமக்கான டைமை நம்ம தான் எடுத்துக்கணும். நெயில் கட் பண்ணுறது, ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது எல்லாம் வீட்டிலையே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.